ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். எல்லாரும் இன்னைக்கு ஓட்டு போட்டிங்களா? போட்டு வந்தீங்களா? நான் போட்டேன். நீங்களும் போட்டு வந்துட்டீங்களா? அது நம்மளோட கடமை. இன்னைக்கு ரோட்டு கடை காளான் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம். ரோட்டு கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா கோஸ் வச்சு தான் செய்வாங்க. நம்மளும் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரோட்டு கடை காளான் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். ரோட்டு கடையிலலாம் கோஸ் தான் நிறைய போடுவாங்க. சில கடையில் கோஸ் மட்டும்தான் போட்டு செய்வாங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கோஸ் 1/4 கிலோ அரிஞ்சு பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கலாம். 1 கப் மைதா மாவு, அதில் பாதி கப் கார்ன்ஃபிளவர் மாவு, 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் சால்ட்டு. ஃபுட் கலர் வேணுன்றவங்க ஃபுட் கலர் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போனால் பக்கோடா மாதிரி போடுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்காக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிச்சு பண்ணலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சிருக்கேன். இதில் போட்டு எடுக்கலாம் பக்கோடா மாதிரி. ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போடலாம். நல்லா எல்லா பக்கமும் வேகட்டும். வெந்துச்சு, எடுத்துக்கலாம். மீதி இருக்கிறதையும் போட்டுக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்தையுமே அந்த கோஸை போட்டு பகோடா மாதிரி எடுத்தோம்ல, எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த ப்ராசஸ், அதுக்கு ஒரு கிரேவி மாதிரி ஒரு இது ரெடி பண்ணலாம். அதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு, எண்ணெய் ஊத்தினோன்னே கடாயில 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தினோன்னே அதுல வெங்காயம் ஒரு 2 போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதங்கி ஒரு கோல்டன் ப்ரௌன்ல வரட்டும். இங்க பக்கோடா சுட்டு வச்சிருக்கலையா, இது நீங்க இந்த கிரேவி செய்யாம நார்மலா வெறும் இந்த மாதிரி பக்கோடா மட்டுமும் ஒரு 4 டிஷ்ஷாவும் கொஞ்சம் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. பகோடா இதுல 2 இதை சாப்பிடலாம். நம்ம பகோடாவும் செஞ்சு சாப்பிடலாம், இல்லைன்னா ரோட்டு கடை காளானாவும் செஞ்சு சாப்பிடலாம். இந்த பக்கம் வெங்காயம் வதங்கிடுச்சு. ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூனு, சோயா சாஸ் 1 ஸ்பூனு, கரம் மசாலா 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி பூண்டு 1/2 ஸ்பூனு, ரெட் சில்லி, மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூனு, ஃபுட் கலர் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு கலந்து இதுக்கு தேவையான ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி ஊத்தி வச்சுக்கலாம். அதுக்குள்ள கார்ன்ஃபிளவரை கரைச்சிக்கலாம். கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன் போட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம். கார்ன்ஃபிளவர் 2 ஸ்பூன் கரைச்சதை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். கார்ன்ஃபிளவர் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் திக்காவும் கலந்துக்கிட்டு இந்த பகோடாவை செஞ்சோம் இல்லையா, அதை பிச்சு பகோடா இது கேபேஜ் பக்கோடாவை பிச்சு தூள் பண்ணி அதில் போட்டுக்கலாம். அது நல்லா அந்த இதோட மிக்ஸ் ஆகி வந்துச்சுன்னா ரோட்டு கடை காளான் ரெடி. வீட்டிலே செய்யலாம். இது நீங்க செஞ்சு பாருங்க. ரோட்டு கடையில வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி ஸ்டேஜ் நம்ம அந்த இதை புட்டு போட்டோம் இல்லையா, அப்ப காரம் சப்போஸ் பத்தலைன்னா அப்ப கொஞ்சம் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணுனாலும் அந்த டைம்ல ரெட் சில்லி பவுடர் மஞ்சள் தூள்லாம் போடும்போது அப்ப ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். இதை அடுப்பு நிறுத்திடலாம். ரெடி ஆயிடுச்சு. நம்ம கிண்ணத்துல சர்வ் பண்ணிடலாம், பரிமாறிடலாம். இந்த மாதிரி கிண்ணத்துல போட்டுட்டு சர்வ் பண்ணும்போது கொஞ்சம் ஆனியன் மேல போட்டு இந்த மாதிரி போட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பரிமாறும் போது நீங்க கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அப்புறம் சப்போஸ் கார்ன் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்க வறுத்து இதுக்கு மேல போட்டுக்கலாம். அவ்வளவுதான், ரெடி. இதுதான் ரோட்டு கடை காளான். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. நீங்களும் ரோட்டு கடையில சாப்பிட்ற டேஸ்ட் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, என்னோட வீடியோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்க. ஃபுல் வீடியோ பார்த்துட்டு என்னோட இதுக்கு லைக் போடுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோட சந்திக்கலாம். பாய்.